ஹாய் காய்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது இட்ஸ் மீ கேம் லவ் 77 சேனல். இன்றைக்கி நம்ம ட்வின்ஸில் ரூஃப் டாப் ஸ்கேப் தான் பண்ணலான்னு வந்திருக்கோம் வித்தவுட் ஸ்லெண்ட்ரி நமாஸ்க்கு. இந்த கேமோட கான்செப்ட் நம்ம தப்பு பண்ணியிருப்போம். அந்த வெரி டேஞ்சரஸ் ஹவுஸ்லேருந்து 3 பொருள் எடுத்துகிட்டு வந்தால் போதும். இதான் இந்த கேமோட கான்செப்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வித்து கெஸ்ட்டு 4 பேர்த்தோட ஸ்லெண்ட்ரி மாஸ்க் இல்லாமல் சமாளிக்க போகிறோம். சரி வாங்க நம்ம வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், வழக்கம் போல் நம்ம க்ரௌபர் எடுத்துக்கிறோம், போய் திறக்கிறோம், உள்ளார இறங்குறோம், அவனுங்களை போட்டு தள்ளுறோம். இன்றைக்கி அவனுங்க நம்மளை போடுறாங்களா இல்லை நம்ம அவங்கள போடுறோமோன்னு பார்க்கலாம். வித்தவுட் ஸ்லெண்ட்ரி நமாஸ்க்கு வேறு எப்படி பழக்க போகிறாங்கன்னு தெரில. சரி வாங்க பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு நம்ம போட்டு தள்ளலாம். நம்ம ஆதி காலத்து டெக்னிக் யூஸ் பண்ணிப்போம். இங்கே அயன் டிஸ்க்கு இல்லை. ஓகே வாங்க நம்ம க்ரௌபாரை போடுவோமா, என்ன பண்ணலாம்? சரி யூஸ் ஆகும், வேணாம் வாங்க நம்ம மேலே போயிடலாம். மேலே போயிட்டு இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆடா பார்த்துட்டான்டா. ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் துரத்த போகிறான்னு தெரியலையே. சரி வாங்க அப்படியே உனக்கு ஆட்டம் காட்டிட்டு வேறு வழியில் அப்படியே கீழேயே ஓடி போயிடுவோம். சைட்லேயே வேணா வந்துடாதீங்கடா. வாங்க இந்த சைடு போகலாம். டே மேலே சீக்கிரம் ஏறி வாடா. இப்போ இந்த சைடு வருவியாடா? இந்தா நீ செத்து தொலை வச்சுட்டு சும்மா ராடி பண்ணிட்டு இருக்கிறான். வேற எவனும் வந்து சர்ப்ரைஸ்னு கொடுத்துடாதீங்கடா. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் இங்கே உள்ளார சத்தத்தை போட்ட க்ரௌபரை வச்சு அப்புறம் நான் அப்படியே கொஞ்சம் அலைஞ்சேன். எதுவும் பெருசாக பொருள்லாம் கிடைக்கல. அதனால் உள்ளார சத்தம் போட்ட க்ரௌபர் வச்சு இப்போ 2 பேர் போயிருக்காங்க. கிளவியும் போகிறோம். ஓகே நம்ம டைனமெட் இருக்குது. அப்படியே வேறு எதுவுமே நான் பொருளே எடுக்கல. அங்கே டைனமெட்டை வச்சு ஃபஸ்ட்டு போட்டுருவோம். கபூம் கொடுத்தாச்சு. 3 டிக்கெட் காலியாயிருமா? டேய் வேண்டா வந்துட்டுருக்கான், சாவடிக்கிறான் என்னைய. செத்து தொலை, மேலே போகலாம். ஐயோ, கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வெடியாக வைக்கிறாங்க. சாரி, கன்னி வெடி. வாங்க வாங்க போட்டு விடலாம். கபூம். ஓகே இவனுக்கு செத்து தொலைட்டு நம்ம இப்போ ஃப்ரீயாக தரலாம். 4 பேர் காலி 2.5 நிமிஷத்துக்கு. ஜாலியாக நம்ம பாட்டுக்கு தெரியிருக்கலாம். இங்கே உள்ளார என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இருங்க. இங்கே ஒன்றும் இல்லை. நமக்கு ப்ளூ கீ தான் தேவை. இவங்க இங்கே ப்ளூ அந்த பிரிண்ட் இருக்கா? இங்கே இல்லை. இங்கே என்ன ரிவால்வர் பாட்டிருக்கு. கைஸ், போன பார்ட்லேயே நமக்கு ஈஸியான இடத்துல கிடச்சிது. இந்த தாட்டி ஈஸியான இடத்துலையே கிடச்சிருச்சு. சரி வாங்க டேரெக்டாக அங்கே போகலாம். ஸ்லெண்ட்ரி நமாஸ்க்கு என்ன பண்ணுறது, எடுக்க முடியாது, பார்க்க மட்டும் தான் முடியும். கோடு பார்த்த மாதிரி 4132 ஸ்லெண்ட்ரி நமாஸ்க்குலாம் எடுக்க முடியாது வித்தவுட் ஸ்லெண்ட்ரி நமாஸ்க்கு. ஓகே போடு இன்னொரு டோர் ஹேண்டில். லக்கு தான். நம்ம ஃபஸ்ட்டு பிளாஸ்மா கன் எடுத்துக்கணும். இல்லைங்க அதுதான் நமக்கு வரப்பிரசாதம். இருங்க கதவை சாத்திட்டு நம்ம போயிட்டு போடுவோம். 4 1 3 2. ஓகே ரெட் கீ தேவையே இல்லை. நம்ம இந்த சைடு தள்ளிட்டு போகிறதுக்கு நம்ம அந்த சைடே போயிடலாம். இங்கே ப்ளூ கீ இருக்குமா அந்த பொட்டியில்? இங்கே எதுவும் இல்லை. ஓகே கதவை சாத்திப்போம், எது திறந்துப்போம். கோடெல்லாம் பார்த்தாச்சு. இங்கே 1 2 இங்கே நடுவில் கீழே. ஓகே ஓகே பட்டன் இருக்கா? சரி நம்ம பிளாஸ்மா கன்னை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். இருங்க நம்ம சுவிட்ச் போர்டு கீயை வச்சு டைமண்ட்டை வர வச்சுருவோம். அப்புறம் கையோட பட்டன் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகே கேஸ், நான் அப்படியே இங்கே வந்துட்டேன். டோர் ஹேண்டில் வைக்கிற இடத்துக்கு 2 டோர் ஹேண்டில் வச்சுட்டேன். இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் எதுவும் இல்லை. இப்போ அந்த பாக்ஸில் இருக்கும், இல்லைனா கீழே அந்த பூச்சிக்கிட்ட இருக்கும். சரி வாங்க அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளார நம்ம ஃபஸ்ட்டு சிலிண்டரை ஃபில் பண்ணிடுவோம். அதுதான் நமக்கு சேஃப்டி. எந்திரிச்சா போட்டு தள்ளிட்டு நம்ம பாட்டுக்கு வேலையை பார்க்குறோம். அடடே இருங்க நம்ம இதுக்குள்ளார போய் போட்டு தள்ளிடுவோம். அதுக்குள்ளார எந்திரிச்சிட்டாங்க. ஓகே வாங்க நான் அப்படியே சத்தம் போட்டு வந்தவொடனே காட்டுறேன். ஓகே வந்துட்டாங்க. கபூம் அழுத்தியாச்சு. கிராண்ட்பா மட்டும் கண்டிப்பாக தப்பிச்சிருப்பானே. ஆட்டோ போயிட்டு காய்ஸ் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே வாங்க ஃபில் பண்ணிப்போம். ஓகே ஃபில் பண்ணியாச்சு. நம்ம கீழே போட்டு எல்லாத்தையும் பறக்க விட வேண்டியது தான் இன்றைக்கி. வாங்க ரெடியாக இருந்துப்போம். யாரா ஃபஸ்ட்டு? தாத்தா வந்த வழியே பார்த்துப்பாங்க. ஐசியூவா? ஐசியூடுக்கு அனுப்புகிறேன் இருறா. அவ்வளோதான், தாத்தாவை ஐசியூக்கு நிரந்தரமாக அனுப்பியாச்சு. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் இங்கெல்லாம் திறந்து பார்த்ததில் எனக்கு ரேட் பாய்சனும் இந்த டைனமெட்டு கிடச்சிது. ப்ளூ கீ கிடைக்கல. இவங்க ரேட் பாய்சன் இதில் கலந்துடலாம். அந்த பாபி எந்திரிச்சு இங்கே தான் ஸ்பான் ஆகுவான். அதனால் அப்படியே குடிச்சிருவான். குடிச்சு செத்து போயிடுவான். போடு ப்ளூ கீ இங்கே இருக்குது. பட்டன் அப்படியே எடுத்துகிட்டு போய் இங்கே கீழே போட்டேன்.
ப்ளூ கீ எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மேலே போட்டு வந்துடலாமா? இருங்க, பட்டன் ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மேலே போகலாம். அவங்க பட்டன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம மேலே போய்ட்டு ப்ளூ கீ போடுவோம். இங்கேயே போட்டு வந்துடலாம். ஏன்னா எந்திரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க பட்டன் அழுத்திப்போம். ஏன்னா ஹேமருக்காக தான். ஏன்னா வந்து க்ரௌபர் அங்கே போட்டோமா, அங்கே போயிட்டு லேசர் அடிபட்டு செத்து இன்னொரு நாள் வரத்துக்கு லைஃப் லைன் தான் கம்மியாகும். இங்கே போய்ட்டு ஹேமர் மட்டும் கிடச்சிடணும். தயவு செஞ்சு ஹேமர். கைஸ், நினச்ச மாதிரி ஹேமர் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ எல்லாம் எந்திரிச்சிருப்பாங்க. நம்ம போயிட்டு டக்குன்னு கீழே இருக்கிற பிளாங்க் எடுப்போம். இந்த சைடு போகலாம். சோ இங்கேயே பார்த்த மாதிரியே சத்தம் கேட்குது. எங்கேயோ பார்த்தாங்களே தெரியல. கீழே போய் ஒளிஞ்சுப்போம். சோலி முடிஞ்சு, அவ்வளோதான். வாங்க, லைஃப் லைன் குறையக்கூடாதுன்னு போனோம். ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு கைஸ். நான் கீழே போயிட்டு சரி அப்படியே ஒளிஞ்சிட்டு பொறுமையாக மேலே வரலாம் அப்படின்னு நினச்சேன். எவன் வந்தாலும் அப்படியே கண்ணு வச்சு சுட்டுறலான்னு பார்த்தா கிளவி சைலண்ட்டாக செவத்தோடு ஒட்டிகிட்டு இருந்து இது பண்ணிட்டா. ஓகே, வாங்க நம்ம எதுக்கு அந்த ஜெயிலில் போயிட்டு திறந்துக்கிட்டு நம்ம இப்படியே போவோம். டே வாடா, அப்படியே போயிட்டு வா. இவங்க அப்படியே பாருங்க, அயன்காக் வீல் விழுந்துருச்சு. காய்ஸ், நமக்கு சரி லக்கு இன்னைக்கு. அயன்காக் டே காய்ஸ், அயன்காக் விழுந்துருக்கு காய்ஸ். கிராணி கூடவே செத்துட்டா. இந்த மாதிரி விழுந்ததே இல்லை. போட்டு நம்ம இங்கே அடிச்சது அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க இந்த கன்று. நல்லா துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி செவத்து நடுவில் மாட்டிக்கிறேன். இப்போ எவ்வளோ பவர்னு பார்த்துக்கோங்களேன். அயன்காக் விழுகுது, எல்லாம் பறக்குறாங்க. ஓகே, வாங்க கிளவனே இங்கே தான் இருக்கான். கொஞ்சம் ரேஞ்ச் எடுத்துப்போம், போட்டுடலாம். 3 2. ஓகே, கிளவனையும் போட்டாச்சு. அவ்வளோதான், இப்போ ஃப்ரீயாக தேடலாம். இருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபில் பண்ணியாச்சு. இப்போ கீழே போட்டுடலாம். ஏன்னா எப்பயுமே நம்ம லோடில் வச்சுக்கணும். அடுத்தது பட்டன் இருக்க ஏரியாவுக்கு தான் நம்ம போகணும். போயிட்டு இங்கே உள்ளார என்ன இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும், இல்லை அந்த பம்ப் ஹேண்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம். ஓகே, வாங்க அயன்காக்கு எடுத்து வச்சிடலாம். ஓகே, அழுத்தியாச்சு. ஃப்ரீயாக வெளியே போகலாம். ஏன்னா இப்போ சத்தமும் வந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே காலி. ஓகே, வாங்க போட நினச்ச மாதிரியே பம்ப் ஹேண்டில் தான் இருக்குது. ஸ்க்ரூ ட்ரைவர் வரும்னு பார்த்தேன். சரி, ரெண்டுத்தில் ஒன்று வந்துருச்சு. அங்கே பம்ப் ஹேண்டில் வச்சு நம்ம எடுத்துருவோம். ஏய் மிஸ் ஆகிட்டே இருக்குது. வாங்க அப்படியே எடுத்துருவோம். கைஸ், அப்படியே ஃபுல்லாக பண்ணியாச்சு. என்னடா அப்படியே அந்த இடத்துல பாக்ஸ் நிற்கிது, பிரேக்கபிள் பாக்ஸ். அடா பாவீங்களா, என்ன பண்ணுறது, பக் ஆயிடுச்சா? சச்சோ, என்ன பண்ணுறது? சரி வாங்க, நம்ம கீழே போயிட்டு ஹேமரை ஃபஸ்ட்டு எடுப்போம். கிளவி செத்தது. கைஸ் பார்த்தீங்களா, திருப்பி அங்கே ஒரு இது கை தெரியுது. அடி பாவி கிளவி, இப்படி தான் எல்லாத்தையும் கொண்டுட்டுக்கிறியா? அடி பாவி, பாருங்க ஒளிஞ்சு நின்றுட்டுக்கிறேன். அவன் எப்போ கீழே வருவோன்னு. கொஞ்சம் அப்படியே நீ மேலே வா, தகுரிந்தா. இருங்க, இது கீழே போடுவோம். கீழே போகிறதுக்கு முன்னாடியே வரியா? அப்படியே கிளம்பு. பார்த்தீங்களா கைஸ், ஒளிஞ்சு நின்று நம்மளை அடிக்க பார்க்குற. எவ்வளோ டாக்டிக்காக விளாட்றாங்க பாருங்க. ஸ்லெண்டரினா மாஸ்க் மட்டும் இல்லைன்னா, ஸ்லெண்டரினா மாஸ்க் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே அடியே வாங்கியிருக்க மாட்டோம். ஸ்லெண்டரினா மாஸ்க் இருக்குது. கைஸ், என்ன கைஸ் இது இப்படி? அடப்பாவில, சரி பக்கு நினச்சே பார்க்கல கைஸ். என்ன கைஸ் இப்படி பக்காக இருக்குது? எல்லாம் பொட்டி அந்த எல்லாம் செதறி கிடக்குது. இப்படிலாம் ஆனதே கிடையாது இத்தனை வருஷம் விளாண்டதில். வாங்க கீழே போயிட்டு அந்த பீட்டில் முதல்ல போட்டு தள்ளுவோம். நாங்கள் அப்படியே கீழே போய்க்கலாம். இன்னும் 3 புல்லட் தான் இருக்குது. அப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். கீழே இறங்குவோம். தூரத்துலேருந்தே போட்டு தள்ளணும். போய்ட்டு வீட்டில் பாருங்க, அந்த ஓட்டைக்குள்ளாரே போயிடுச்சு, காணோம். பாருங்க பாவம், இதுக்கு தான் என்ட்லாம் வச்சுக்கக்கூடாது. அப்படியே மேலே வந்துட்டேன். லைஃப் லைன்லாம் பாருங்கள் குறையில, அவுட்லாம் ஆகலை. சரி அப்படியே கட் பண்ணிடுவோம். எதுக்கு உங்களுக்கு போர் அடிக்குன்னு சொல்லிட்டு தான். நீங்கள் கூட இங்கே நின்றுட்டுருக்க. இருங்க, ரேஞ்ச் எடுத்து அடிப்பாங்கண்ணா. போயிட்டு வாப்பா. வழக்கம் போல் பாருங்களேன், மேலே மாட்டிகிட்ருக்கேன். இதெல்லாம் எனக்கு டைம் கிடையாது. நான் போய்ட்டு என் வேலையை பார்க்குறேன். ஆல்ரெடி 9 நிமிஷம் வீடியோ போயிடுச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் போர் அடிச்சிடும். ஒன்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு டைம் தான் வேஸ்ட்டு. பாருங்க, கால்லாம் இருக்குது. நம்ம ஃபில் பண்ணிப்போம். ஒரே ஒரு புல்லட் தான் இருக்குது. எதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணிப்போம். கேஸ் சிலிண்டர் எடுத்து
ஓகே ஃபில் பண்ணியாச்சு. தூக்கி போட்டுருவோம். எடுத்துக்கலாம். அங்கே போயிட்டு ஹேண்ட் வீல் ஃபஸ்ட்டு வச்சிடலாமா? எந்திரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கிராணி பக்கெல்லாம். அடப்பாவி சொல்லும் போதே வந்துட்டு இருங்க கொஞ்சம் ரேஞ்ச் எடுத்து அடிப்போம். அப்படியே போயிட்டு வாப்பா. டி கைஸ் என்ன கைஸ் இது? நான் கரெக்டாக தான் கைஸ் சுட்டேன். கரெக்டாக சுட்டேன்னு பார்த்தா மிஸ் ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தா நான் கரெக்டாக தான் ஆப்ரேட் பண்ணேன். பார்த்தா ஷார்ட் ரேஞ்சினால அப்படி ஆயிடுச்சு போல இருக்குது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு இதை வைக்கணும் கைஸ். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் போட்டு தள்ளணும். கன்று வேறு கீழே இருக்குது. ஓகே கைஸ், அப்படியே எல்லாம் வந்துட்டாங்க. கபும் போட்டாச்சு. ஹேண்ட் வீல் அப்படியே எடுத்துக்கிட்டேன். கிராண்ட்பா மட்டும் எப்படியே தப்பிச்சிருவான். அவன் மட்டும் எப்போ பார்த்தாலும் தப்பிச்சிட்றான். பிளாஸ்மா கன் எடுத்து அவனும் எங்கேயாவது தேடி அடிக்கலாம். வாங்க, பிளாஸ்மா கன் அங்கே படிக்கட்டிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம அடிச்சிடலாம் அவனை. சைட்லேருந்து வந்துடாதா? அடப்பா இங்கே இருக்கியாடா? வாங்க அப்படியே இது பண்ணலாம். அப்படியே ஓட விடலாம். ஃபைனலி கைஸ் எப்படியோ அவனை இங்கே வர வச்சிட்டேன். பாருங்கள், பிளாஸ்மா கன்னே ஷார்ட் ரேஞ்ச் சுடல. அங்கே மேலே போய் விழுந்துருச்சு. டேய் வாடா, எங்கே இருக்கையோ வாடா அப்படியே. பார்த்தீங்களா? கிழவன் தான் கொஞ்சம் தந்திரமாக வர. கிழவனும் கிளவியும் டாக்டிக்ஸோட. ஓகே வாங்க ஃபில் பண்ணிப்போம். ஓகே ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிப்போம். யாரும் எந்திரிக்கலை. இப்போ தான் போட்டு தள்ளியிருக்கோம். இங்கே பாருங்கள், பாக்ஸ் வேறு கிளிச் ஆயிடுச்சு. இதுக்குள்ளார எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரூ ட்ரைவர் தான் இருக்கணும். அதுதான் மிச்ச பொருளே. கைஸ் என்ன கைஸ் பண்ணுறது? இங்கே தான் இருக்குது. ஏதோ மின்னுது. ஆமாம் ஸ்க்ரூ ட்ரைவரே தான் கைஸ். வாங்க, இப்போ யாராலையும் பிடிக்க முடியாது. அங்கே போய்ட்டு ஹேண்ட் வீல் வச்சு எடுத்துருவோம். பாருங்க, கிளவி போட்டு தள்ள. அந்த பிளாஸ்மா கன்னோட பவரை பார்த்துக்குவாங்க. ஹேமர் எடுத்துப்போம். அப்படியே ஓப்பன் பண்ணியாச்சு. கிளவி சுள்ள அங்கே கீழே உடஞ்சி போச்சு அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப் பண்ணும்போது. ஓகே வாங்க அப்படியே மேலே வந்தாச்சு. அதுக்குள்ளார பாருங்கள் லைட் வந்துருச்சு. ஓகே வாங்க, ஒரு ஜம்ப்பு, அப்புறம் இங்கே ஒரு ஜம்ப்பு. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய்ப்போம். அது இங்கே வச்சுட்டு இப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கரெக்டான ஸ்பாட்டு. 1 2 3 4. ஓகே, பெயிண்டிங் எடுத்து இங்கே போட்டுருவோமா இல்லை என்ன பண்ணலாம்? பாருங்கள், போன ஸ்லெண்டர்டா மாஸ்க் வச்சதில் அதை இப்படி விழுந்துட்டோம். ஆனால் வந்து யூடியூப்லாம் வீடியோஸ்லாம் பார்த்துட்டேன். இப்படி தான் வரணும். எப்படி உஷார் ஐட்டமில் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே வாங்க, ஸ்க்ரூ ட்ரைவரோட லாஸ்ட்டு வேலை. நம்ம ரூஃப் டாப்பை திறக்கணும். இங்கே திறந்துட்டு அப்படியே நம்ம மேலே ஏறி வந்தோம்லாம், அந்த வழியாக அப்படியே கீழே இறங்கி போயிடலாம். நம்ம இன்னும் காயின் வேறு எடுக்கவே இல்லை. கீழே எது சத்தம் கேட்குது. கைஸ் நான் அப்பயே சொன்னல, கிளவியில் ஒரு டாக்டிக்கோட விளாட்றாங்க. நல்ல டாக்டிக்காக திங்க் பண்ணி விளாட்றாங்க கைஸ். மறைஞ்சு நின்று அடிக்கிறதே வேலையை வச்சுட்டு இருக்காங்க. சரி வாங்க, நம்ம இங்கே வந்து போட்டு தள்ளுறதுக்குலாம் டைம் இல்லை. நம்ம சீக்கிரம் முடிக்கலாம். ஆல்ரெடி வீடியோ 13 நிமிஷம் வந்துருச்சு. ஓகே சார், அப்படியே கட் பண்ணிட்டேன். நாங்கள் ஃபஸ்ட்டு சாவி வச்சு ஓப்பன் பண்ணிப்போம். காயினே எடுத்தாச்சு. சீக்கிரமாக முடிச்சிருவோம். இப்போ போக முடியாது, டைமண்ட் எடுத்தால் தான் போக முடியும். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்துக்கோங்க ட்வின்ஸில். ஏன்னா வந்து நம்ம எல்லா ஸ்கேப்பும் முடிச்சாச்சு. திருப்பி இதில் ஹார்ட் மோட் அந்த மாதிரி எதாவது வேணும்னா கேளுங்க. இல்லை வேறு எதாவது கேம்னாலும் சொல்லுங்கள். ஃபைனலாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எஸ்கேப் பார்க்க போகிறோம். ஓகே முடிச்சாச்சு. ஓகே கைஸ், ஃபைனலி எஸ்கேப் பண்ணியாச்சு. இப்போ தப்பி கொட்டதுனால அவன் எலக்ட்ரிக் அந்த ஷாக் வச்சுருக்கான்ல கன்று, அதை வச்சு ஷாக் கொடுத்துட்ருக்கான். Congratulations on a successful mission. The 3 valuable objects have been returned to the museum. You are now free to go. Good luck with your life. ஓகே கைஸ், நம்ம ஃபைனலாக முடிச்சாச்சு. அடுத்து என்ன கேம் ப்ளே போடலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதிலே ஹார்ட் மோட் ட்ரை பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது புதுசாக கேம் எதாவது சொல்லுங்கள், நான் அது போடுறேன் கண்டிப்பாக. ஓகே கைஸ், இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். இன்னொரு நல்ல கேம் ப்ளே வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் கௌஷி. லவ் யூ அலன். டாட்டா. பாய் பாய் பாய்.